கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு புண்ணியவானை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். விசேஷமாக நிறைய பேர் கமெண்டில் கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த சரியா லாவை பற்றி சொல்லுங்கள், அப்புறம் பைபிளை குறிச்செல்லாம் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் இந்த சாக்கிர் நாயக்கை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதனால் ஒவ்வொரு கேள்விகளுக்காக பதில் சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக உங்களுடைய நியாயமான கேள்விகளுக்கு வீடியோ வழியாக பதில் சொல்லப்படும். தயவுசெய்து காத்திருங்கள். சரி, இன்னைக்கு இந்த புண்ணியவானை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இவரை பற்றி தெரியாத இஸ்லாமியர்களே இருக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அப்பேற்பட்ட புண்ணியவான் இவர். ஆனால் அதிகபட்சம் கிறிஸ்தவர்களுக்கு இவரை பற்றி அதிகமாக தெரியாது. ஆனால் எனக்கு 2006 2007 நினைக்கிறேன், எனக்கு திடீர்னு எங்கள் வீட்டுக்கு ராமநாதபுரத்துலேருந்து ஒருத்தர் வந்திருந்தாப்புல. வந்து இன்றைக்கி கிறிஸ்தவர்னு நாங்கள் பார்த்தோம், வீட்டை பார்க்கும்போதே தெரிஞ்சது. அதனால இருந்தாங்க உங்களுக்கு இலவசமான ஒரு இணைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சீடி எங்களுக்கு கொடுத்தாப்புல. என்னையா சொல்கிறீங்க ஐயா, இந்த சீடி வாங்குற அளவுக்குலாம் நாங்கள் வசதி இல்லை, காசு இல்லைங்க எங்ககிட்ட இப்போ இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இல்லைங்க இது ஃப்ரீங்க அப்படின்னாப்புல. என்னங்க சொல்கிறீங்க, சீடியை ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா என்ன அப்படின்னா, இது எங்கள் கண்மணி நாயத்தை பற்றி, எங்கள் குரானை பற்றி, எங்களுடைய பியூட்டிஃபுல் ரிலீஜனை பற்றி இதில் ஒருத்தர் சொல்லியிருக்காப்புல. அவர் பேர் சாக்கிர் நாயக்கு. அதை கேளுங்க, நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே இயேசு கிறிஸ்து அவர் கடவுள் கிடையாதுங்க, அவர் ஒரு மெசேஞ்சருங்க அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்ததுமே என்னடா பயங்கரமான சுவிசேஷமாக இருக்க அப்படின்னு அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு இந்த வீடியோவை போட்டு பார்த்தா, இந்த மனுஷன் குரானை குறித்து, அப்புறம் ஹதீஸ்களை குறித்து, பைபிளை குறித்து எல்லாம் டபார்னு பேசிக்கிட்டு இருந்தாப்புல. எங்களுக்கு அதிசயமாக போச்சு, என்னடா இது அப்படின்னு. அப்போ தான் எங்களுக்கு ஹதீஸ்னு ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியும். அது வரைக்கும் எங்களுக்கு கண்மணி நாயத்தின் வரலாறையோ இந்த குரானுடைய உள்ள விஷயங்களோ எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த புண்ணியவான் எங்களுடைய கண்களையெல்லாம் திறந்து, இதுதான் குரான், இதுதான் கண்மணி நாயகம், இதுதான் ஹதீஸு, இதுதான் எங்கள் கண்மணி நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறத எங்களுக்கு எடுத்து காமிச்சவர் இவர் இல்லைன்னா அப்புறம் நாங்கள் இது வரைக்கும் ஏதோ கண்மணி நாயம் அப்படிங்கிறவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து மாதிரி தான் அவரும் அப்படின்னு நாங்கள் நினச்சிருப்போம். கடைசியில் அதை நாங்கள் உள்ளே போய் நோண்டி பார்த்தா இது வரைக்கும் தான் தெரியுது, அங்கே பியூட்டிஃபுல் ரிலீஜன். அதிகபட்சமாக இந்த புண்ணியவான்களை கமெண்ட் அடிப்பாங்க, டேய் உனக்கு என்னடா எங்கள் ரிலிஜனை பற்றி தெரியும், எங்கள் ரிலிஜன் பியூட்டிஃபுல் ரிலிஜன்டா அப்படிம்பாங்க. அப்படி என்னையா பியூட்டிஃபுல் ரிலிஜன் அப்படின்னு பார்த்தா இந்த இவரும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. எங்கள் ரிலிஜன் இது பியூட்டி ஆஃப், எங்கள் இஸ்லாம் பியூட்டி ஆஃப் இஸ்லாத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பதில் சொல்லியிருக்காப்புல. அதாவது நம்முடைய ஆண்டவரும் இந்த உலகத்தில் பரிசுத்தவான்களை கொண்டு தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொண்டு ஒரு கூட்ட ஜனத்தை ரட்சிப்புகளை நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அதே போல் பிசாசானவனும் இந்த உலகத்தில் அவனுடைய ஏஜென்ட்டுகள் மூலமாக ஒரு கூட்ட இந்த மாதிரியான புண்ணியவான்கள் மூலமாக நரகத்துக்கு நேரம் அவங்கள வழி நடத்திக்கிட்டு இருக்கிறான். அதனால இந்த புண்ணியவான்கள் ரொம்ப ஈஸியாக அவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சிப்படலாம். ஏன்னு கேட்டால் இவங்க எப்படி அழகாக சூப்பராக வஞ்சிப்பாங்க அப்படிங்கிறது தான் இதில் விஷயமே, வேறு ஒன்றும் கிடையாது. பேசுகிறதெல்லாம் இனிமையாக இருக்கும், ஆனால் இது எல்லாமே வஞ்சனை. அதனால இந்த வீடியோவில் ஒரு இஸ்லாமிய ஒரு சந்தேகத்தை, தன்னுடைய புண்ணிய மதத்தில் இருக்கிற சந்தேகத்துக்கு கேள்வி கேட்குறாப்புல. அப்படி கேள்வி கேட்கும் பொழுது எப்படி அவனை வஞ்சிச்சு, எப்படி அவனை ஏமாற்றி அந்த புண்ணிய மதத்துக்குள்ளே திரும்ப கொண்டு போகிறாப்புல, அந்த சந்தேகத்தையெல்லாம் அவர் நீக்கிறாப்புல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பாவம் வஞ்சிக்கப்பட்டு அந்த பையன் வந்தாப்புல, கடைசியில் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாப்புல. அதனால எப்படி இந்த இஸ்லாமியர்களை இந்த சாக்கிர் நாயக் அப்படிங்கிறவன் ஒரு காலகட்டம் வரைக்கும் வஞ்சிச்சான், ஏமாத்தினான், இன்ன வரைக்கும் நிறைய பேர் இந்த புண்ணியவானை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த வீடியோ பதிவில் இருந்து நம்ம எப்படிப்பட்ட வஞ்சகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு 6 நிமிஷம் வீடியோ, அதனால முழு வீடியோ கிளிப்பெல்லாம் நம்ம பார்க்க வேணாம், நேராக நம்ம விளக்கத்துக்கு போயிடுவோம். இந்த பையன் என்ன கேட்குறாப்புல, இந்த சாக்கிர் நாய்க்கு என்ன பதில் சொல்கிறாப்புல அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கி நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயா கேளுங்கய்யா. My name is Ahmad Farah. I am a part-time marketing freelancer and entrepreneur. I have 2 simple questions. One at a time, brother. ரெண்டு கேள்வி தான் கேட்கணும் வந்திருக்காப்புல போல இருக்கு. உடனே ஒரு கேள்வியை கேள்வியா அப்படின்ட்டாப்புல. அப்போ நல்ல மனுஷன் இவர், ஏதோ ஒரு நல்ல மார்க்கெட்டிங்கில் வேலை செய்கிறாப்புல. சரி, we allow only one question at a time. அனௌன்ஸ் பண்ணிட்டாப்புல, வர்றவெல்லாம் ஒரே நேரத்தில் ஒரு கேள்வி தான் கேட்கணும், ஏகப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. Please ask your first question. Okay, thank you. My question, since I've been involved with interfaith discussions with my non-Muslim friends. அதான் இந்த பையன் என்ன செஞ்சுருக்காப்புல, இவருக்கு நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. நான் முஸ்லீம்களை எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆக்குனாங்கன்னு தெரியல. யதார்த்தமாக அந்த புண்ணிய மதத்தில் நான் முஸ்லீம்ஸ் காஃபியர்கள், அவங்க அல்லாவின் எதிரிகள், அவங்களோட நட்பு வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பையன் என்னடான்னா நல்லா படித்தவராக இருக்கிறாரு. அதோட கூட
எனக்கு நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு வேற சொல்கிறாப்புல. சரி, And I have two difficult questions that I can't answer. So maybe you can help me. அதான் என்கிட்ட ரெண்டு ரொம்ப முக்கியமான, மற்றதெல்லாம் நம்புகிறேன், ஆனால் 2 கொஸ்டினுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. அதனால தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறாப்புல. யார்கிட்ட? இந்த சாக்கிர் நாயக்கிட்ட. அப்போ இவர் தான் உதவி செய்ய போகிறாப்புல. எப்படி உதவி செய்வார் அப்படிங்கிறத பார்ப்போம். You please go ahead, ask your Okay. first. உடனே அவங்க, விளக்கம்லாம் சொல்லாதயா, இந்த கமெண்ட்ல கூட நிறைய பேர் அடிச்சிருந்தாங்க, வல்லன்னு பேசாதயா, பாயிண்டா பேசிட்டு போயா. அவங்களுக்கு விளக்கம்லாம் தேவையில்லை, வந்ததை பாயிண்ட் அடிச்சுட்டு போகணும். அப்போதானே யாருக்கும் புரியாது. அதனால உன் விளக்கம்லாம் வேணாம், கேள்வியை கேளியா அப்படின்ட்டாங்க. சரி, அவர் பாவம். So there is one Sahih hadith that says that those who leave Islam can be killed. And doesn't it contradict to the Quranic verse that La ikraha fid din, there's no compulsion in religion? So how do you reconcile that? அதான் அப்போ அருமையான கேள்வி கேட்டிருக்காப்புல. என்ன அப்படின்னா, குரானில் என்ன சொல்லியிருக்கேன், கண்மணி நாயன் என்ன சொல்லியிருக்காப்புல, எங்கள் புண்ணிய மதத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு நாங்கள் கம்பல்லாம் பண்ண மாட்டோம், கம்பல்சன்லாம் கிடையாது அப்படின்னு கண்மணி நாயன் சொல்லியிருக்காப்புல. ஆனால் ஹதீஸில் ஒருத்தர் சொல்லியிருக்காப்புல என்ன அப்படின்னா, என் கண்மணி நாயன் என்கிட்ட சொல்லியிருக்காப்புல ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, எவனாவது இந்த மதத்தை விட்டு வெளியேறினா அவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அப்படின்னு இந்த ஹதீஸ்களில் எழுதியிருக்கு. அப்போ இது என்ன, அது ஹதீஸ்கள் அப்படிங்கிறது இந்த குரானுடைய விளக்க உரை தானே. அப்போ குரானில் கண்மணி நாயன் சொல்கிறாரு, ரிலீஜனில் கம்பல்சன்லாம் கிடையாது அப்படின்னு குரானில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஹதீஸ்க்கு போனால் ஹதீஸில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த புண்ணிய மதத்துக்கு யாராவது வந்ததுக்கப்புறம், இந்த இஸ்லாத்தை தழுவுனதுக்கப்புறம், இந்த இஸ்லாத்தை தழுவுனது தான், அதுக்கடுத்து இதை விட்டு போகக்கூடாது, போனால் அவனை கொல்ல சொல்லியிருக்காரு கண்மணி நாயகம், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அப்போ அதுக்கு தான் சாக்கிர் நாயக்கு அருமையான ஒரு பதிலை சொல்ல போகிறாப்புல. அப்போ கண்மணி நாயகம் பப்ளிக்கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாங்க என் போதனையை கேளுங்க அப்படின்ட்டு, நான் புது ரிலீஜனை கொண்டு வந்திருக்கேன், ஆனால் இதுக்கு கம்பல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு பப்ளிக்காக சொல்லியிருக்காப்புல. ஆனால் ரகசியமாக போய் அந்த சகாபாக்கள்கிட்ட சொல்லிட்டாப்புல, எவனாவது நம்ம புண்ணிய மதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவன் போனால் அவனை கொன்றுங்க. அடாடா, அருமையான போதனை. அப்போ பப்ளிக்காக ஒரு போதனை, பிரைவேட்டாக ஒரு போதனை கொடுத்துருக்காப்புல நம்முடைய கண்மணி நாயகம். இதுலேருந்து தெரியுது. சரி, இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு, எப்படி அதை ரீகன்சைல் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஒருத்தர் கீழேயே உட்காந்துட்டாப்புல இந்த கேள்வியை கேட்டதும். சரி, There was asked a question that there is a Sahih hadith which says that those who leave Islam, they should be killed. And the verse of the Quran is referring to Surah Baqarah chapter 2 verse number 256, which says La ikraha fid din, there is no compulsion religion. So isn't there a contradiction? அதான் இப்போ ஆரம்பிக்கிறாப்புல பதில் சொல்கிறதுக்கு. When Allah says in the Quran there is no compulsion religion means you cannot force anyone to accept Islam. அதான் அப்போ அல்லாஹ் தான் சொல்கிறாப்புல என் கண்மணி நாயத்தின் மூலமாக, என்ன அப்படின்னா, நீ ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது யாரையும். கம்பல்சன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த புண்ணிய மதத்துக்கு வர்றதுக்காக யாரையும் கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காப்புல அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் அதே அல்லாஹ் தான் சொல்லியிருக்காப்புல, நீங்கள் போங்க, ஒரு ஊருக்கு போங்க, போய் முதலாவது என்ன செய்யுங்க, அவங்ககிட்ட புண்ணிய மதத்துக்கு இன்வைட் பண்ணுங்க. அவங்கள வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால், அப்போ வரமாட்டியா, சரி அப்போ எங்களுக்கு ஜிசியா கொடு, தெண்டை வரி கட்டு அப்படின்னு சொல்லுங்க. அதையும் செய்யலையா, அவனை சோனபதிக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு அதே அல்லாஹ் தான் சொல்லியிருக்காப்புல. அதுதான் பெரிய அதிசயம். ஆனால் இங்கே கம்பல்செல்லாம் கிடையாது, நாங்கள் கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி உங்களை நாங்கள் எங்கள் இஸ்லாத்துக்கு நாங்கள் கூப்பிட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் வாள் எடுத்துகிட்டு போய் ஒரு ஊரில், எங்கள் மதத்துக்கு வர்றீங்களா, நாங்கள் ஒரு புண்ணிய மதத்தை ஆரம்பிச்சிருக்கோம், வர்றீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பாங்களாம். வரல அப்படின்னு சொன்னால், அப்போ சரி ஜிசியா கட்டுங்க, இந்த ஊரில் இருந்துக்கங்க, இந்த உலகமே அல்லாஹ்வினுடைய உலகம், நாங்கள் அல்லாஹ்வின் அடிமைகள், இங்கே இருக்கணும் அப்படின்னா ஒன்று எங்களுக்கு ஜிசியா கட்டிட்டு இருங்க, இல்லைன்னா எங்கள் புண்ணிய மதத்துக்கு வாங்க, 2ல் ஒன்று செய்யுங்க அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போ அவங்க 2க்கு முடியாதுன்னு சொல்லிட்டா கொண்டுவிட்டு, ஆம்பளைகளாக வெட்டி கொண்டுவிட்டு பொம்பளைகளை அடிமைகளாக கொண்டு போயிடுவாங்க. இதுதான் அந்த காலத்துலேருந்து நடந்துக்கிட்டு இருந்த ஒன்று. இதைத்தான் அந்த காலத்தில் இருந்த அந்த இஸ்லாமியர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை தான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயும் போதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சாக்கிர் நாய்க்கு அதை மறைச்சிட்டாப்புல. இப்போ அதை மறைச்சிட்டு இப்போ இந்த கம்பல்ஸ் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் அடிச்சு விடுறாப்புல. Islam at the point of the sword. You cannot take a gun and tell him accept Islam. You can't take a sword. So then you cannot force anyone to accept Islam. That is true. So if you force anyone to accept Islam, it is haram. அதாவது இது ஹராமா, எதை ஃபோர்ஸ் பண்ணால் கம்பல் பண்ணால் அது ஹராமா.
அப்புறம் எதுக்கு கண்மணி நாயகன் ஜிஸ்யா வரி கேளுங்க அப்படின்னு இருக்காப்புல. எவனாவது கூப்பிடுங்க, நம்ம மதத்தை கூப்பிடுங்க, வரலைன்னா ஜிஸ்யா வரி கேளுங்க அப்படின்னு. அதுக்கு பேர் தானே ஃபோர்ஸு. நாங்கள் ஒரு போதனை செய்கிறோம், இந்த போதனையின்படி நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொன்னால் அந்த போதனையின்படி அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது நல்ல விஷயம். ஆனால் இல்லை, நீங்கள் எங்கள் மதத்தை ஏற்றுக்கிறீங்க, எங்கள் கண்மணி நாயகத்தின் மூலமாக இந்த உலகத்தில் அல்லாஹ் வந்து ஒரு புதிய மதத்தை இறக்கியிருக்காப்புல, இதை ஏற்றுக்கிறீங்க, இல்லை அப்படின்னா ஜிஸ்யா கட்டுங்க அப்படின்னு சொல்கிறது ஃபோர்ஸு தானே. ஆனால் இந்த புண்ணியவன் என்ன சொல்கிறாப்புல, அதை ஹராம்னு சொல்கிறாப்புல. அல்லாஹ் எதை ஹலால்னு சொல்லியிருக்காப்புலையோ, கண்மணி நாயகம் எதை ஹலால் ஆக்கியிருக்காப்புலையோ, இதை சாக்கிர் நாய்க்கு ஹராம் அப்படிங்கிறாப்புல. இதுக்கும் இந்த புண்ணியவான்கள் கை தட்டுவாங்க. சரி, That is another question. இப்பதான் வேற ஒரு கொஸ்டினுக்கு வர்றாப்புல. சொல்லுங்கய்யா. That once you accept Islam, அதான் முடிஞ்சிச்சு. ஒரு தடவை நீங்க இஸ்லாத்தை அக்செப்ட் பண்ணிட்டீங்க, அந்த புண்ணிய மதத்துக்குள்ள போயிட்டீங்க, தழுவிட்டீங்க அப்படின்னா அது அடுத்த விஷயம் நடக்க போகுது. என்ன சொல்லுங்கய்யா? you have agreed to follow the rules and regulation of the religion. போச்சு. நீங்கள் வந்து அதை தழுவிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அக்ரி பண்ணிட்டீங்க. என்ன அக்ரிங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ரிலீஜனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இந்த ரிலீஜனுக்கு ரூல்ஸு ரெகுலேஷன்லாம் இருக்கான், அதை நீங்கள் சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சைன் பண்ணிச்சுன்னா ஜோலி முடிஞ்சு. அதுக்கடுத்து எப்பேற்பட்ட ரிலீஜன் மட்டும் பாருங்க. சொல்லுங்க. There's a difference between the two. பாரியா, அந்த வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கான். சொல்லுங்க. You cannot force anyone to accept Islam. That's not permitted. இவன் சொல்றது பச்சை போய். கண்மணி நாயகமே சொல்லியிருக்காப்புல, தெண்ட வரி வாங்கு, ஜிஸ்யா வாங்கு, நான் முஸ்லீம் கிட்ட ஜிஸ்யா வாங்கு, மதத்துக்கு வரலைன்னா ஜிஸ்யா வாங்கு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இவன் பச்சை போய் சொல்றான். But someone who accepts the deen, இப்போ எவனாவது சரி வந்துட்டான், புண்ணிய மதத்துக்குள்ள வந்துட்டான், he is a Muslim. போச்சு. இனிமே அவர் வந்து முஸ்லீம் என்று அழைக்கப்படுவார். Then he leaves the deen. போச்சு. இப்ப வந்ததுக்கு அப்புறம் ஐயோ தெரியாம வந்துட்டேங்க, நான் போறேங்க அப்படின்னு போனாரு அப்படின்னா, He is going from the right track to the wrong track. This இது ரைட் ட்ராக்கா இருந்தா அவன் எதுக்கு போறான்? ஆனா வந்ததுக்கு அப்புறம் வரும்போது சாய்ஸோட வர்றாங்களாம், நீங்க ஏத்துக்கிறீங்க, உங்களுக்கு கம்பல்சன் கிடையாதுன்னு. ஆனா போகும்போது வந்து சாய்ஸ் எல்லாம் கிடையாதா, வந்தியா வந்ததுபடியே போய்க்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாதான். இனி வந்துட்டு இனி அவ்வளோ சீக்கிரம் நீ வெளியில் போக முடியாது. ஏன்னு கேட்டால் இது சரியான ரைட்டு மதம், ரைட்டு ட்ராக்கு. இந்த ரைட்டு ட்ராக்கில் நீ இருக்கணும், ராங் ட்ராக்குகளில் நீ போகக்கூடாது. போன அப்படின்னா அனுபவிக்க வேண்டியதெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. அது என்ன அனுபவம்? Islam does not permit. போச்சு. இதை வந்து நம்முடைய இஸ்லாம் வந்து அனுமதிக்கிறது இல்லை. வர அனுமதி, ஆனால் போக அனுமதி இல்லையா. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சாய்ஸு. வருவான் போவான், இது உலகமே அப்படித்தான். இஷ்டம் இருந்தால் இருப்பான், இஷ்டம் இல்லைன்னா போவான். அதுதான் உலகம். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தால் இஷ்டம் இருந்தால் இருப்பான், அதுக்கடுத்து போவான். யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வைக்க முடியாது. இல்லை போனால் உன்னை கொண்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கு பேர் பயங்கரவாதம், அதுக்கு பேர் தீவிரவாதம். அங்கே தான் ஆரம்பிக்குது பயங்கரவாதம். இனிமேல் இஸ்லாம் வந்து போக அனுமதிக்க கிடையாது அப்படின்ட்டாப்ல. And why Islam says that? இப்பதான் கேட்கிறாப்புல, எதுக்காக இந்த இஸ்லாம் சொல்லுது தெரியுமா? They don't want a person to go from good to bad. அதாவது நல்லதுல இருந்து கெட்டதுக்கு வந்து இஸ்லாம் யாரையும் அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்குது. சரி, நல்லதுல இருந்து நல்லதுக்கு வந்து நன்மைக்கு வந்துட்டாங்களா, இனிமே வந்து நீங்க கெட்டதுக்கு போகக்கூடாது. சரி, போனா ஏன் கொள்றேன் தான். அவன் போறான் கெட்டதுக்கு, நான் போறேன் அப்படின்னு போறான், அதான் கொள்ற அவனை. அதான் கேள்வி இப்போ. Islam agrees that Islam is Dinul Haq. You cannot force anyone to accept, but once you accept, it is the rule you have to follow. போச்சு. அதாவது இஸ்லாம் வந்து முதல்ல கம்பல்சன்லாம் பண்ணாதுங்க வர்றதுக்கு. ஆனால் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் ரூல்ஸு ரெகுலேஷனில் கையெழுத்து போட்ட மாதிரி இனி வந்து நீங்கள் வந்து இங்கே என்ன முறைமைகள் இருக்கோ அந்த முறைமைகள் படி வாழணும், அதன்படியே நடக்கணும். இல்லை அப்படின்னா அப்புறம் நிலைமை ரொம்ப மோசம். அதுக்கு தான் இந்த வசனம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்கிறாப்ல. For example, இப்போதான் எக்ஸாம்பிள், உதாரணம், பயங்கரமான ஒரு விளக்கம். இதை கேளுங்க, இப்போ அதிசயமாக இருக்கும். சொல்லுங்கய்யா. no one can force you to join a school, correct? அதாவது ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு யாருமே எந்த ஸ்கூல்காரனும் வந்து யாரையும் ஃபோர்ஸ் செய்ய மாட்டாங்களாம். ஆமாம், இந்த ஸ்கூல் வந்து இன்விடேஷன் கொடுப்பாங்க, வாங்க வாங்க நாங்கள் ஸ்கூல் திறந்துருக்கோம், இந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, கம்பல் பண்ண மாட்டாங்க. சரி. Yes. Can someone force you? No. But once you join the school, then you have to wear the uniform or not. அதாவது நீ ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நீ யூனிஃபார்ம் போடணும். அதுக்கடுத்து இந்த ஸ்கூலில் ரூல்ஸு ரெகுலேஷன்லாம் இருக்குது, அதை நீ ஃபாலோ பண்ணணும். Yes. You have to respect the teacher or not.
ஆமாம், டீச்சரையெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். இதை கேட்கும்போது தான் எனக்கு அந்த ரயில் ஞாபகம் வருது. ஏறினா ரயிலு, இறங்குனா ஜெயிலு, போட்டாண்டா பெயில் அப்படிங்கிற மாதிரி. அப்படி டீச்சரையெல்லாம் அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணணும். சரி சொல்லுங்கய்யா. Yes. You have to appear for the examination or not? அதான் எக்ஸாமினேஷன்லாம் எழுதணுமா? Yes. If you do bad, then you'll fail or not? அதான் நீ வந்து எக்ஸாமில் சரியாக எழுதலைன்னா நீ ஃபெயில் ஆயிடுவ. அதானே? ஆமாம். 100%. So why you're failing me? என்ன அது அதிசயமான ஒரு கேள்வியை கேட்குறாப்புல. என்ன ஏன் என்னை வந்து நீ ஃபெயில் ஆக்குறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. We not forcing anyone is a different concept. You can't force anyone for him to accept the deen. And that also you're quoting half. Like Rafiddi, there's no compulsory religion. Truth stands out clear from error. Whosoever holds the hand of Allah subhanahu wa ta'ala, he will take you darkness from light. If you hold the hand of the Satan, he will take you darkness to light. So he'll take you from light to darkness, the Satan. அதாவது அல்லாஹ்வுடைய கையை பிடிச்சிங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களை வந்து டார்க்னஸ்லேருந்து எடுத்து லைட்டுக்குள்ளே கொண்டு வருவாப்லையா. சரி, சாத்தானுடைய கை பிடிச்சா அப்படின்னா அவன் வந்து லைட்டிலேருந்து எடுத்து டார்க்னஸ்க்குள்ளே கொண்டு போவானா. சரி, நியாயமான விஷயம்தான். Complete the full verse, according half. So there is no compulsion in anyone. You cannot force anyone for him to accept Islam. But once out of free will he accepts, then he has to follow the rules and regulation of the religion. And we would not want anyone to devalue himself from going outside the deen. அதான் அதாவது வரும்பொழுது ஃப்ரீ வில் இருக்கான், நீ ஈஸியாக வந்துக்கிறலாம். ஆனால் போகிறதுக்கு ஃப்ரீ வில்லு கிடையாது. இங்கே வந்துட்டு அப்படின்னா அதுக்கடுத்து நீ போக முடியாது. அதுக்கடுத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இவர் சொல்லுவார். So that's, I agree with that logic that we should not allow anyone to devalue himself. So that's the reason. அதாவது ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவன் போகிறான் அப்படின்னா அவனையே அவமானப்படுத்திக்கிறான் அப்படின்னு அர்த்தமா. அவனையே அவமானப்படுத்திக்கிட்டா என்ன, இது படுத்திக்கிட்டா என்ன, அவன் தான் போகிறேன்னு சொல்கிறான். அவனையா நீ பிடிச்சி நிறுத்துற, அதான் கேள்வி இப்போ. These are the rules laid down by Allah subhanahu wa ta'ala. இது வந்து அல்லாவே இந்த புண்ணிய மதத்துக்கு கொடுத்த சட்டம். Hope that answers the question. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? என்னையா அது? சரி, இப்போ அடுத்த கேள்வியை கேட்பாப்ல. என்ன சொல்லுங்க. But why do I need to be punished? Why do I need to be killed? அதான் அருமையான கேள்வி. இதுதான் இப்போ இந்த மனுஷனுக்கு புத்தி இருக்கு. மனுஷனா பிறந்தா புத்தி இருக்கும். இந்த புத்தியை எப்படி சிதைக்கிறாப்புல அப்படிங்கிறது மட்டும், இந்த சாக்கி நாயக்கிறவன் எப்படி சிதைக்கிறான் அப்படிங்கிறது மட்டும் பாருங்க. இந்த மனுஷனுக்கு புத்தி இருக்கு. என்ன அப்படின்னா, கம்பல்சன் வரும்போது கம்பல்சன் கிடையாதுன்னு சொல்றீங்க. நாங்கள் ஃப்ரீ வில்லோட நாங்கள் இந்த புண்ணிய மதத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போ எங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, நாங்கள் போகிறோம் அந்த புண்ணிய மதத்தை விட்டு, எங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு நாங்கள் போனால் ஏன் எங்களை கொள்றீங்க ஏன்னு கேட்டால், இந்த புண்ணிய மதத்தில் அப்படி எவனாவது கண்மணி நாயகமே சொல்லிட்டாப்புல சீடர்களுக்கு, அந்த சகாபாக்கள்கிட்ட, எவனாவது மதத்துக்கு வந்ததுக்கப்புறம் வெளியில் போனால் அவனை கொன்றுங்க அப்படின்ட்டாப்புல. ஆனால் வெளியில் போய் பப்ளிக்கில் நீங்கள் வாங்க வாங்க, நாங்கள் வந்து கம்பல்சன்லாம் பண்ண மாட்டோம், எங்கள் மதத்துக்கு வர்றதுன்னா வாங்க, பிடிச்சிருந்தா வாங்க, கம்பல்சன்லாம் கிடையாது, எங்கள் சுபான ஓத்தால வந்து கம்பல்சன்லாம் கொடுக்க மாட்டாப்புல அப்படின்ட்டாப்புல அப்படின்னு பிரச்சாரம் பண்ணியிருக்காப்புல. இங்கே சகாபாக்கள்கிட்ட வந்து சொல்லிட்டாப்புல, எவனாவது வந்து மதத்தை விட்டு வெளியில் போனான் அப்படின்னா ஜோலியை முடிச்சிரு அப்படின்னு இருக்காப்புல. அதை தான் இப்போ கேள்வியாக கேட்குறாப்புல. சரி, நான் விட்டு வெளியே போனால் ஏன் என்னை கொள்றீங்க, எனக்கு பிடிக்கல, மதத்தை பிடிக்கல, நான் போகிறேன், என்ன ஏன் கொள்றீங்க? அதனால இப்போ நான் நினைக்கிறேன் நல்ல அனுபவப்பட்டிருப்பாப்புல அப்படின்னு. வீட்டில் எதுவும் சொல்லியிருப்பாப்புல, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எதுவும் சொல்லியிருப்பாப்புல, எனக்கு இந்த புண்ணிய மதத்தில் சிறந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. டேய் போயிடாதரா, எங்கேயும் கிறிஸ்தவனா மாறிடாதா, போச்சு சோழியை முடிச்சிருவாங்க, என் குடும்பத்தையே கருவறுத்துருவாங்க, பேசாமல் இரு, நம்ம அல்லாவும் சொல்லியிருக்காரு, கண்மணி நாயகமும் சொல்லியிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க போல். இவன் பயந்துக்கிட்டு இந்த கேள்வியை கேட்குறான். என்னையா இப்படி அநியாயமாக இருக்கே. அதே போல் தான் இந்த கிறிஸ்தவர்களும் கேட்குறாங்களே, இந்த கிறிஸ்தவர்கள் காப்பீர்கள் எல்லாமே எங்கிட்ட இந்த கேள்வியை தான் கேட்குறாங்க. என்னையா நாங்கள் வர்றோம், ஆனால் எங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் இருப்போம், ஆனால் எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் போகிறோம்னு சொன்னால் எங்களை கொல்லக்கூடாது அப்படின்னு இவங்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே வசன குரானில் இப்படி சொல்லப்பட்டிருக்கே, ஹதீஸில் இப்படி சொல்லப்பட்டிருக்கே, என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சிருக்காப்புல. சரி, கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. அதனால தான் சாக்கிர் நாய்கிட்ட வந்து கேட்குறாப்புல, இவன் எப்படி வஞ்சிக்கிறான் அப்படிங்கிறது மட்டும் பாருங்க. I want to leave Islam. அதான், நான் இஸ்லாத்தை விட்டு போனால் எதுக்கு என்னை கொள்றீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. If you take admission into the school, இப்போ திரும்ப ஆரம்பிச்சுட்டாப்புல, ஸ்கூலுக்கு போயிட்டாப்புல. then you fail. Why should I be failed? அதே ஆன்சர் தான் திரும்ப சொல்கிறாப்புல. நீ ஸ்கூலில் வந்து எக்ஸாம் எழுதுனேன், ஆனால் ஃபெயில் ஆகிட்ட, நான் ஃபெயில் ஆக்குறது தானே நியாயம், நீ படிக்கலை அப்படின்னா நான் ஃபெயில் ஆக்குவேன், அதானே நியாயம் அப்படிங்கிறாப்புல. எதுக்கு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் எப்படி முடிச்சு போடுறாப்புல அப்படின்னு மட்டும் பாருங்க. பயங்கரமான பார்வை. நான் எதுக்கு உன்னை ஃபெயில் ஆக்குறேன், நீ எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்னா நான் ஃபெயில் ஆக்குறது நியாயம் தானே அப்படிங்கிறேன். இல்லையா,
ஃபெயில் ஆக்குறது வேற, கொல்றது வேற. அந்த விஷயம் இவங்க பாவம் அந்த பையன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். அந்த பையனை புத்திய அதுக்குள்ளே மழுங்கிட்டாப்புல. இதுதான் இந்த மாதிரியான புண்ணியவான்கள்ட்டே போகக்கூடாது, நம்ம புத்தியை மழுங்கி போடுவாங்க. நமக்கு சந்தேகம் வரும், என்கிட்ட அந்த வஞ்சக பிசாசு அவ்வளோ பெரிய கொடூரமானது, புத்தியை மழுங்கடிச்சு போடும். Why should you be failed? In this, there are two views. அவன் யோசிக்கிறான். அவன் என்னடா நம்ம கேட்டது ஒன்று, இவன் பதில் சொல்கிறது வேற ஒன்றா இருக்கு, சம்மந்தம் இல்லை. ஏன்னு கேட்டால் இவன் கேட்டது என்ன அப்படின்னா, நான் இதை விட்டு வெளியில் போனால் எதுக்கு என்னை கொள்றீங்க அப்படின்னு கேட்குறான். இவர் ஸ்கூலை தூக்கிட்டு ஸ்கூல் உதாரணத்தை கொடுக்குறாரு. ஸ்கூலுக்கு நீங்கள் சேர்றீங்க, உங்கள் இஷ்டப்படி தானே வந்து சேர்றீங்க, ஆனால் நீங்கள் படிக்கலைன்னா நாங்கள் ஃபெயில் ஆக்குறோம் தானே அப்படின்னு இருக்காப்புல. ஆமாம், படிக்கலைன்னா ஃபெயில் ஆகும், அது எல்லாத்துக்கும் தெரியுமே. ஆனால் இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் கொள்றீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ ஸ்கூலில் படிக்கலை அப்படின்னா கொல்லுவீங்களா, இல்லை இந்த ஸ்கூலில் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனால் கொல்லுவீங்களா அப்படின்னு இந்த பையன் கேட்கணும். ஆனால் அதுக்குள்ளே பிசாசு இந்த பையனுடைய புத்தியை மழுங்கடிச்சு விட்டான். எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. One view is a person like in a country. போச்சு. இப்போ அடுத்து நேராக நாட்டுக்கு போயிட்டாப்புல. நாடு there's something like treason. You know treason? என்னமோ ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல, ட்ரீசன் அப்படிங்கிற ஒரு என்னமோ சம்பந்தம் இருக்கான். அது என்னங்க சொல்லுங்க, எங்களுக்கு விளக்கமா? No. Treason means you are selling the secrets of the country to the enemy. போச்சு. அதாவது ஒரு நாட்டில் இருந்துக்கிட்டு அந்த நாட்டில் உள்ள ரகசியங்களை எல்லாம் வந்து மற்ற நாட்டுகளுக்கு சொல்றதுக்கு பேர் தான் ட்ரீசனா. சரி, Panghianat. If you do that, most of the country death penalty or life imprisonment. அதான். அதாவது ஒரு நாட்டில் இருந்துக்கிட்டு இந்த நாட்டுடைய ரகசியங்களை வேறு நாட்டுக்கு எதிரி நாட்டுகளுக்கு சொன்னால் அவனை பிடிச்சி தூக்கில் போடுறது, அவனை இல்லைன்னா கொண்டு போய் ஜெயிலில் போடுறது வழக்கம் தானே அப்படின்னு கேட்குறாப்புல. If you do, you cannot say, why is this country giving me death penalty? Why did you do that mistake? அதான் கேட்குறாப்புல. நீ இந்த நாட்டில் இருந்துக்கிட்டு இந்த நாட்டினுடைய ரகசியங்களை நீ மற்ற நாட்டுக்கு செல் பண்ணீங்கன்னா என்ன ஏன் கொள்றீங்க அப்படின்னு நீ கேட்க முடியுமா? அது வந்து இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டம். நீ வந்து இந்த நாட்டில் உள்ள ரகசியங்களை வெளியில் சொன்னால் உன்னை ஜெயிலுக்குள்ளே போடுறது, தூக்குள்ள போடுறது, அது நியாயம் தானே அப்படின்னு கேட்குறாப்புல. ஐயோ பாவம், அப்பாவியே தலையாட்டுறாப்புல. ஆமாம் அப்படிங்கிறாப்புல. சரி, Can you argue? இதை நீ வந்து ஆர்கியூ பண்ண முடியுமான்னு கேட்குறாப்புல. ஒரு நாட்டில் இருந்துக்கிட்டு அடுத்த நாட்டுக்கு நீ ரகசியத்தை சொல்ல பிறகு உன்னை தண்டிச்சா இது தப்பா அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ அந்த பையன் இல்லையே அது. ஆனால் இந்த உதாரணத்துக்கும் அவன் கேட்ட கேள்விக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னு கேட்டால் அவன் கேட்டது என்னடா, இந்த நாட்டை விட்டு நான் வெளியில் போனேன், என்னை ஏயா கொள்றீங்க, இந்த நாட்டில் இருக்கேன், இந்த ஸ்ரீலங்காவிலேருந்து இந்த நாட்டுக்கு வந்துட்டேன், சரி வந்ததுக்கப்புறம் இந்த நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டீங்க, இந்த நாட்டில் இருக்கேன், சரியா நான் என் நாட்டுக்கே திரும்பி போகிறேன்னு நான் போகிறேன், இனி வந்துட்டியா, இனி எதுக்குடா போகிற, போனீன்னா கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னேன். அது ஏதாவது லாஜிக் இருக்கா, ஏதாவது இது இருக்கா? எதுக்கியா என்னையே கொள்றீங்க? யோ இங்கே நான் வேறு நாட்டிலேருந்து வந்தேன், நான் என் நாட்டுக்கு திரும்பி போகிறேன், என்னையா கொள்ள பார்க்குறீங்க அப்படின்னு தான் கேட்கணும். ஆனால் இந்த ஆள் என்ன சொல்கிறாப்புலன்னா, இந்த நாட்டில் உள்ள ரகசியங்களை எல்லாம் நீ வேறு நாட்டுக்கு சொல்லிடுவ, எதிரி நாட்டுக்கு சொல்லிடுவ, அதனால நீங்கள் வந்துட்டியா இங்கே இரு அப்படின்னா. அப்போ இது என்ன விஷயம் அப்படின்னா, இஸ்லாத்துக்குள்ளே ஏதோ ஒரு மறைபொருள், ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. இதுலேருந்து வந்துட்டு இந்த புண்ணியங்களெல்லாம் தெரிஞ்சுட்டு வெளியில் போய் இவங்க வந்து இந்த புண்ணியங்களை அறிவிச்சு போடுவாங்க அப்படிங்கிறது தானே அப்போ இதுலேருந்து அர்த்தமாகுது. அதனால தானே நீ வெளியே போவானாங்க. இந்த கிறிஸ்தவ மதத்துக்கு எத்தனை பேர் வராங்க, வந்து அவங்க போய் இந்து மதத்துக்கு போயிருக்கிறாங்க, புத்த மதத்துக்கு போயிருக்கிறாங்க, அப்படியெல்லாம் போயிருக்கிறாங்க. நிறைய பேர் புண்ணிய மதத்தில் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. எந்த கிறிஸ்தவ மதம் ஏன்டா எங்கள் மதத்துக்கு வந்து அங்கே போனேன்னு எவனா கொள்றானா? அதனால் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சாய்ஸு. இந்த உலகமே ஒரு சாய்ஸு. இருக்கலாம், பிடிச்சிருந்தா இரு, இல்லைன்னா போ, அவ்வளோதான். கடவுளே ஒரு மனுஷனை வந்து தடுக்கிறது இல்லை, அந்த பிறக்கிறது தான். அதுக்கடுத்து அவன் பிடிச்சா இருப்பான், இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவான். கடவுள் அதையெல்லாம் தடுக்க மாட்டார். ஏன்னு கேட்டால் இது வாழ்க்கைங்கிறது உனக்கு ஒரு சாய்ஸ்ப்பா. நீ வந்து நல்லா வாழ்ந்த அப்படின்னா நீ என்கிட்ட இருக்கலாம், இல்லை அப்படின்னா நரகத்துக்கு போ அப்படின்னு அவரே விட்டுருவார். ஆனால் கண்மணி நான் என்ன சொல்கிறாப்புல, ஆனால் அல்ல என்ன சொல்கிறாப்புலன்னா, வந்துட்டு என் புண்ணிய மதத்துக்குள்ள இனி வெளியே போகக்கூடாது, வெளியே போனால் உன்னை கொல்லுவேன். என்ன ஒரு அருமையான லாஜிக்கு. சரி, No, I want to do it. I want to sell. அவன் என்ன இந்த இஸ்லாத்தினுடைய ரகசியங்களை எல்லாம் சேல் பண்றேன் நான் சொல்ல. அவன் என்ன சொன்ன, இந்த மதத்துக்கு வந்துட்டேன்னா இந்த மதம் எனக்கு பிடிக்கலைங்க, நான் போறேன், இந்த மதத்தினுடைய ரகசியங்களை நான் சேல் பண்ணுவேன் அப்படின்னு நான் கேட்டேன். அப்படி என்ன இருக்கு இந்த மதத்துல சேல் பண்றதுக்கு? சரி, No, why? This is the law of the country. Why did you become a citizen of the country? ஐயோ சிரிச்சுட்டானியா. ஐயா தொப்பி போட்டா ஏன் மாதிரியே இருப்பான் பாவம். இந்த முகத்தை பார்த்தது என்ன நம்மள மாதிரியே இருக்கானேன்னு நான் நினைச்சேன். எப்படி வஞ்சித்து எப்படி ஏமாத்திவிட்டான் பார்த்தீங்களா? இதனால தான் இவனை சாக்கிர் நாயக், எங்கள் சாக்கிர் நாயக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க புண்ணியவான்கள்.
இப்படித்தான் இவன் வஞ்சிப்பான், ஏமாத்தான், இப்படி தான் போதனை பண்ணுவான். இந்த புண்ணிய மதத்தில் உள்ளவங்கள அதுக்குள்ளே வச்சுக்கிறவான். அவங்களுக்கு சந்தேகம் வரவிடாம கேள்வி கேட்டால் இப்படிப்பட்ட தேவையில்லை ஸ்கூலு, கண்ட்ரி, இந்த மாதிரியான உதாரணங்களை சொல்லி அட்மிஷன், எக்ஸாமினேஷன், ஃபெயிலு இதையெல்லாம் சொல்லி உள்ளே வச்சுக்கிருவான். பாவம் பச்சை புள்ள நல்ல புத்தியோட வந்தான், அந்த புத்தியை சாக்கி நாய்க்கு மலங்கடிச்சுட்டான். country. But I cannot do that to somebody else who's not a citizen of the country. Do you understand? அதான் அடுத்த நாட்டுக்காரனை பற்றி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துட்டியா அதே போல தான் அடுத்த நாட்டில் அடுத்த மதத்தில் உள்ளவனை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் எங்கள் மதத்துக்குள்ளே வந்துட்டியா இனி நீ இங்கே தான் இருந்து ஆகணும், வெளியிலலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே இஸ்லாம் வந்து தழுவுறதுக்கு தான் அனுமதி, விட்டு போகிறதுக்குலாம் அனுமதி கிடையாது. ஏன்னா இஸ்லாத்தில் வந்து சாய்ஸ் கிடையாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தப்பி தவறி உள்ளே போயிடாதீங்க, மாட்டிக்கிட்டால் வெளியில் வர முடியாது, சூனபதிக்கு அனுப்பிடுவாங்க. சொல்லுங்கய்யா. Yes. So these are rules of the country. போச்சு. ஐயோ நம்பிட்டான். Illogical. And this is to help the person stay on the straight path. அதான் இதுதான் ஸ்ட்ரெயிட் பார்த்தான். ஐயோ இப்படி தான் வந்து இவங்க வந்து இத்தனை காலமாக இஸ்லாமியர்களை ஸ்ட்ரெயிட் பாத்தில் வச்சுருக்காங்களாம். அடாடாடாடா ஸ்டே ஆன் த ஸ்ட்ரெயிட் பாத். இந்த புண்ணியவான்கள் எப்பவும் அப்படி தான், சத்தியம்னு சொல்ல மாட்டாங்க, நேர்வழி நேர்வழி அப்படின்கிட்டே இருப்பாங்க. அதான் ஸ்ட்ரெயிட் பார்த்து. ஆனால் அந்த ஸ்ட்ரெயிட் பார்த்து நேராக நரகத்துக்கு அப்படிங்கிறது கடைசியில் தான் தெரிய போகுது. என்ன செய்யறது? Straight path. Allah wants a person to go to Jannah. அதான் எல்லாரையும் அல்லாஹ் வந்து ஜன்னாவுக்கு போகிறதுக்கு தான் அல்லாவுக்கு விருப்பமா, அப்புறம் ஏன் கொள்றாப்புல? To go to Jannah. So that's the reason these are deterrents, so that he stays on the straight path. Those person who don't know what is the beauty of Islam, இதுதான் பியூட்டி ஆஃப் இஸ்லாம். பியூட்டி ஆஃப் இஸ்லாம்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுதா? இப்போ இதுதான் பியூட்டி ஆஃப் இஸ்லாம். உள்ளே வரலாம், வெளியில் போக முடியாது. ஆனால் வெளியில் போனால் கொள்ளுவோம். இதுக்கு பேர் தான் பியூட்டி ஆஃப் இஸ்லாம். அருமையான அழகு, அற்புதமான அழகு இந்த இஸ்லாத்தின் அழகு. சொல்லு, உனக்கு மரியாதை கொடுக்கவே எனக்கு மனசு வர மாட்டேங்குதியா? he may think it's illogical. I'm asking a question. அதான் எல்லாருமே இது வந்து இல்லாஜிக்கலாச்சே அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்களாம். நீங்கள் அப்படி நினைக்காதீங்க அப்படிங்கிறாப்புல. Your son wants to jump from the 10-story building. I saw Superman. Will you allow? Will you allow? No. No, but freedom is there. Let your son. அதான் உன் பையன் வந்து மாடியிலேருந்து குதிப்பேன் அப்படின்னா நீ அலோவ் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாப்புல. கண்டிப்பாக எந்த மனுஷனும் எந்த அப்பனும் அலோவ் பண்ண மாட்டான். நான் சூப்பர்மேன்னு அந்த பையன் சொல்கிறானா, அப்போ இல்லை மகனே நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாப்புலையா. சரி, நியாயமான விஷயந்தான். எந்த அப்பனும் 3வது மாடியிலேருந்து குதிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டான். ஆனால் அதுக்காக நீ ஏன்டா கொள்றீங்க? அதுதான் கேள்வி. இப்போ கேள்வியை எல்லாம் விட்டுவிட்டாங்க. ஸ்கூல் விஷயத்துலையும் கேள்வியை விட்டுவிட்டாங்க, இந்த இராணுவ விஷயத்துலையும் கேள்வியை விட்டுவிட்டாங்க, நாட்டு விஷயத்துலையும் கேள்வியை விட்டுவிட்டாங்க. இப்போ ஜம்ப் பண்ணுற 3வது மாடியிலேருந்து ஜம்ப் பண்ணுற விஷயத்துலையும் கேள்வி. அந்த கேள்வி என்னென்னா, நான் விட்டு போனால் என்னை ஏன் கொள்றீங்க அப்படின்னு கேட்குற. அதுதான் கேள்வி. ஸ்கூலை விட்டு போனால் ஏன் கொள்ற, நாட்டை விட்டு போனால் ஏன் கொள்ற, இராணுவத்தை விட்டு போனால் ஏன் கொள்ற, அதுதான் கேள்வி. ஆனால் அந்த கேள்வியெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ் வந்து உன்னை காப்பாத்துறாப்புல, உன்னை வந்து நேர் வழிக்கு கொண்டு போறாப்புல. இதெல்லாம் இங்கே நாங்கள் கேட்டோமா? சரி. He say I'm Superman. Superman jump, he doesn't die. What will you do? Allow him to jump? No. Why? Because you're a very harsh father. அதாவது அலோவ் பண்ண ரொம்ப ஹார்ஷான ஃபாதரு. வெளியில் போகிறதுக்கு அலோவ் பண்ண, ஜம்ப் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண நீ வந்து ஹார்ஷான ஃபாதரு, நீ சரியான அப்பன் கிடையாது அப்படின்னு. அதுதான் நியாயம். அப்பங்கிறவ பிள்ளைகளை வந்து சரியான பாதையில் நடத்தணும், தவறான காரியத்தை செய்ய விடக்கூடாது. ஆனால் இங்கே கேள்வி என்னென்னா, மதத்தை விட்டு வெளியில் போனால் ஏன் அல்லாஹ் கொள்றாப்புல, அதுதான் கேள்வி. அந்த கேள்வியை விட்டுவிட்டாங்க இந்த புண்ணியவான்கள். இங்கே இந்த கூட்டத்தில் இருந்த யாருக்குமே அந்த கேள்வி வரலை. ஐயா இருக்கட்டும் ஐயா, அந்த கேள்வியெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் இருக்கட்டும், வெளியில் போனால் ஏன் என்னை கொள்றீங்க, அதுதான் கேள்வி. ஆனால் புத்தியை மலங்கடிச்சு விட்டான் சாக்கிர் நாய்க்கு. Maybe you slap him also, correct? yeah. Why don't you? அதான் பையனை ஓங்கி அடிப்பானான். மாடியிலேருந்து குதிக்கிறேன்னு சொன்னால் ஓங்கி அடிப்பாங்க. Yeah, because I would rather slap him as opposed to Rather than he dies. Yeah. You're also better you die rather than you go to hell. Do you understand? Yeah. அதனால இப்போ என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, நீ செத்த அப்படின்னா, இந்த மதத்துக்குள்ளே இருந்து உன்னை நாங்கள் கொன்னோம் செத்த அப்படின்னா நீ வந்து ஜன்னாவுக்கு போயிடுவ. ஆனால் நீ இந்த மதத்தை விட்டு வெளியில் போனீங்கன்னா நரகத்துக்கு போயிடுவ அப்படிங்கிறாப்புல.
புரியுது? எதுக்காக இந்த புண்ணிய மதத்தில் உள்ளவங்க கொள்றாங்க அப்படின்னா, நீ உள்ளே வந்ததுக்கப்புறம் வெளியில் போக விட மாட்டோம், நாங்கள் உன்னை கொன்றுவோம். ஏன் சொல்கிறாங்கன்னா, கொன்னுட்டா கூட நீ ஜன்னாவுக்கு போயிடுவ, ஆனால் நீ வந்து மதத்தை விட்டு வெளியில் போனீங்கன்னா நரகத்துக்கு போயிடுவியே அப்படின்னு கேட்குறாப்புல. பயங்கரமான லாஜிக்கு. சரி, இப்போ எப்போ நான் அந்த மதத்தை விட்டு வெளியில் போகிறேன்னு சொன்னனோ அப்போயே எனக்கு இந்த மதத்துக்கு எனக்கும் அல்லாஹ் வேணாம், எனக்கு கண்மணி நாயகம் வேணாம் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ இவங்க கொன்னா மட்டும் என்னை வந்து அல்லாஹ் ஜன்னாத்துக்குள்ள எடுத்துக்கிறோம்லையா? அதைப்படி மதத்தை விட்டு வெளியில் போனேன் அல்லாஹ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அர்த்தம். இப்போ எனக்குள்ள எப்போ நான் இந்த மதத்தை விட்டு வெளியில் போகிறேன்னு நினைக்கிறேனோ அப்போவே எனக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தம், எனக்கு கடவுளே வேணாமையா அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். ஆனால் அந்த நேரத்தில் இவங்க வந்து இஸ்லாமியர்கள்லாம் சேர்ந்து அவனை கொல்லுவாங்களாம். எதுக்கடா கொன்னீங்க அப்படின்னா, ஐயோ கொன்னா இவன் வந்து என்ன செய்வான், ஜன்னாவுக்கு போயிடுவான், இவனை கொல்லாமல் விட்டா இவன் வந்து இந்த மதத்தை விட்டு வெளியில் போயிடுவான், இந்த மதத்தை விட்டு வெளியில் போனான்னா நரகத்துக்குள்ள போயிடுவான், அதனால நாங்கள் கொன்னோம். எப்பேற்பட்ட லாஜிக்கு இவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. பாவம் இந்த பச்சை பிள்ளைகளை Then you go to hell. So we don't want Muslim people to go to hell. அதனால தான் நாங்கள் வந்து இஸ்லாமியர்கள் இந்த இஸ்லாமியர்களை வந்து வேறு மதத்துக்கு போக விடுறதில்ல. ஏன்னு கேட்டால் வேறு மதத்துக்கு போனாங்கன்னா நரகத்துக்கு போயிடுவாங்க, அதுக்கு முன்னாடி நாங்கள் கொன்னுட்டு அவங்கள ஜன்னாவுக்கு அனுப்பிடுவோம். என்ன ஒரு அருமையான ஒரு போதலை, என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்படிப்பட்ட புத்திசாலிகளை, அறிவாளிகளை, லாஜிக்காக பேசுகிறவங்களை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த புண்ணியம், இந்த கேவலப்பட்ட புண்ணியமானதை எங்க சாக்கிர் நாயக்கை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பச்சை பொய்காரன், சரியான வஞ்சங்க. இப்படி எத்தனை பேரை ஏமாத்தி வஞ்சகமா இந்த புண்ணிய மதத்துக்குள்ள வச்சிருக்கான்னு தெரியல. இது வந்து ஒரு வீடியோ, இது ஒரு அடையாளம். இவனுடைய பொய்க்கு, இவனுடைய வஞ்சகத்துக்கு இது ஒரு அடையாளம். இந்த பேச்சை கேட்டாலே தெரியும் எப்படி வஞ்சகமாக அவனுக்குள்ள அந்த மதத்தை விட்டு போக விடாமல் அந்த கேள்விக்கு எப்படி மழுங்கலான வஞ்சனையான ஒரு போதகத்தை கொடுத்து, ஒரு ஆன்சரை கொடுத்து அவன் கடைசியில் அவனை சிரிக்க வச்சுவிட்டானே. அவனும் பாவம் புத்தி மழுங்கி போய் எஸ் எஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். இதுதான் சாக்கிர் நாயக்கனுடைய போதனை. இந்த வீடியோ பார்க்குற கிறிஸ்தவர்கள் தயவு செஞ்சு இந்த புண்ணியவான்கள் எப்படி வஞ்சிப்பாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபம். அதனால் தயவு செய்து அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த மாதிரியான வஞ்சகர்களிடமிருந்து உங்களை பாதுகாப்பாராக. ஆமென்.